வணக்கம் சார். நாகராஜா வா 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 வா. இதுல 300 ரூபா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு நயா பைசா பாக்கி கிடையாது. உன் கணக்கு எப்பவுமே கரெக்டா தானப்பா இருக்கும். இத வேற சொல்லணுமா? இந்த பாரு, நீ எப்ப வந்து எவ்வளவு தர கேட்டாலும் கொடுக்க சொல்லியிருக்கேன். வாங்கிக்க. சம்பத்து, நீ எப்படி? இதுல 37 ரூபாய் இருக்குங்க. 37? என்ன வெறும் கர்ச்சி பண்ணிட்டு வித்தியா? வியாபாரமே ஆக மாட்டேங்குது முதலாளி. எப்படிப்பா ஆகும்? ஏன் சரக்கு எடுத்துட்டு போய் 5 ரூபாய்க்கு வித்த உடனே அன்னைக்கு செலவு காய்ச்சின்னு படுத்துற எப்படி? இவனை பாரு, சரக்கு எடுத்துட்டு போறா, கச்சிதமா விக்கிறா, கரெக்டா பணத்தை கொண்டாந்து கொடுக்குறான். ஆனா நீ 37. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சினிமாக்கு போறாங்கப்பா. சினிமாக்கா? நான் போலப்பா, நான் வீட்டுக்கு போறேன். அதென்ன வயசு பொண்ணு வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறது? நீ சினிமாக்கு போ. வேண்டாம்ப்பா. நான் சொன்னதா இந்த கர்ச்சிப்பு வித்த காசு 37 ரூபாய் எடுத்துட்டு போ. ராமசாமி, நாகராஜுக்கு வேண்டிய சரக்குடு, இந்த சம்பத்துக்கு 50 ரூபாய்க்கு மட்டும் கொடு. போய் எடுத்துட்டு போ. இஷ்டாத பேப்பரை திரும்ப கொண்டாந்து போடுற மாதிரி எடுத்துட்டு போற சரக்கு அழுக்கு பண்ணி கொண்டாந்து போடுறான். ஏப்பா, இந்த சட்டை என்ன விலை? இதோ பாருங்க, எனக்கு கூட்டி சொல்லி பழக்கம் இல்ல. இந்த ஷர்ட் 9 ரூபாய். எல்லாரும் அப்படித்தாப்பா சொல்லுவாங்க. 2 ரூபாய் குறைச்சு கூட. 9 ரூபாய்க்கு ஒரு காசு கூட குறையாதுங்க. இந்த விருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா போங்க. என்னப்பா அவ்வளவு கரவா பேசுற? ஐயா வாங்க, ஐயா வாங்க, நம்ம கிட்ட அருமையான டிசைன்ஸ் இருக்கு. வாங்க 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 வாங்க. அதான் உங்க அழகுக்கு கலருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. என்னங்க உங்களுக்கே அளவுக்கு தைச்ச மாதிரி இருக்கு. சரி, என்ன விலைப்பா இது? வெளியில 18 ரூபாய், உங்களுக்கு 15 ரூபாய். அவன் 9 ரூபாய் சொல்றான். அவன் 9 ரூபாய் சொன்னான்ல, அப்பவே தெரிஞ்சுக்க வேண்டாம் அது டூப்ளிகேட்னு. இது ஒரிஜினல் பம்பா இருந்து வருது. இதே மாதிரி சாயத்தை துவச்சு அந்த பசங்க விற்கிறாங்க. என்ன டூப்ளிகேட்? அப்படியா? கொஞ்சம் குறைச்சு கொடுப்பா. சரி, பெரியவங்க இவ்வளவு கேக்குறீங்க, 1 ரூபாய் குறைச்சுங்க, 14 ரூபாய் கொடுங்க. லாபம். ஐயா, நீங்க அடிக்கடி வரணும், நம்ம கடைக்கே வரணும். வாங்க வாங்க. அடா பாவி, 9 ரூபாய் சட்டையை உங்ககிட்ட 14 ரூபாய் சந்தோஷமா வாங்கிட்டு போறான். நான் உண்மையை சொன்னேன். டேய், உண்மையை சொன்ன அர்ச்சந்திர கதை என்ன ஆச்சு? அந்த காலத்துல நம்ம பெரியவங்க அர்ச்சந்திர கதையை ஏன் வச்சாங்க? உண்மை சொன்னா அர்ச்சந்திர மாதிரி கஷ்டப்படணும், அதனால சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பொய்யே சொல்லி பழச்சிக்கணும்னு நமக்கு புத்தி போடுறதுக்காக தாண்டா அந்த கதையே வச்சிருக்காங்க. பழைக்க வழியை என்ன பார்த்தாலும் கத்துக்கடா. நாகராஜன், இதெல்லாம் பிறவிலேயே வரணும், இடையில வராது. நீ பழைக்க மாட்டேன். வாங்க சார் வாங்க, என் பழப்பு எடுக்காத போ. வாங்க சார், என்ன துணி வேணும்? ரெண்டு மணி நேரம் என்ன காக்க வச்சுட்டேன். பேசுகிறேன். என்னங்க, உண்மையான காதலிக்காக யுகக்கணக்குல காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொன்னீங்க. அப்படின்னா நீங்க உண்மையான காதல இல்லையா? கொஞ்ச நேரம் ஆனதுக்கு குதிக்கிறீங்களே. நியாயமான காரணம் இருந்தா எவ்வளவு நாள் வேணும்னாலும் காத்துட்டு இருக்கலாம். அர்த்தம் இல்லாம காக்க வச்சு ஆத்திரம் வராது. காத்துக்கிட்டு இருக்கிறதுலயும் ஒரு சுகம் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த சுகத்தை கொடுக்கறதுக்காகத்தான் உங்களை கொஞ்சம் காக்க வச்சேன். என்ன கேலியா பண்ற? என்ன செய்யணும் பாரு. என்ன செய்வீங்க? என்ன செய்யணும் பாரு. என்ன நாகராஜ், தாரணி, என்ன 2 நாள் காணோம்? வர முடியல. ஒரு பாடி கொடுங்க. தரேன். என்ன விலை? வெளியில 5 ரூபா, உனக்கு 3 ரூபா அசல் விலை. தாரணி, ரொம்ப நாளா இந்த கடத்துல சந்திக்கிறோம், மனம் விட்டு பேச முடியல. உனக்கு விருப்பம் இருந்தா சாயந்தரம் பீச்சுக்கு வரியா? எதுக்கு? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வர. ஏய், காதலி கிட்ட கூட 2 ரூபாய் பாடிய 3 ரூபாய் வித்திருக்கியாடா. அவ என் காதலி யாரா சொன்னா? என்னடா இது? எத்தனை நாள் நீங்க ஒண்ணு சிரிச்சு பேசுறத நான் பாத்திருக்கேன். டேய், அவளா வந்து பேசினா நானும் பேசினேன். இப்போ அவளுக்கு என் மேல மயக்கம் ஜாஸ்தி ஆயிருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் சாயங்காலம் பீச்சுக்கு வான்னு சொன்னேன். அவளு வரவிட்டான். நாகராஜன், நீங்க போற போக்கு நல்லா இல்ல.
பார்த்து போங்க. தாரணி, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கியா? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வந்தேன். கடைக்கு போய் கணக்கெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. வாங்க, அப்படி உட்காந்து பேசுவோம். வழியில உனக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். என் கையால வச்சு விடட்டுமா? தாரணி, நான் ஒரு அனாதை. தெருவில் துணி வச்சு புழைச்சிக்கிட்டு இருக்கேன். முதல்ல உன்னை பார்த்ததும் என் மனசு உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 6 மாசமா நீ எங்கிட்டயே ஜாக்கெட்டும் பாடியும் வாங்கினதுக்கு அப்புறம் தான் உனக்கும் என் மேல பிரியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை புரிஞ்சுக்க உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆச்சா? முதல்லயே புரிஞ்சுது. கடத்துறதுல துணி வாங்க வந்த உங்ககிட்ட உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை நினைச்சு நான் எத்தனை நாள் தூங்காம வந்திருக்கேன் தெரியுமா? எனக்கு கூட அப்படிதான். உங்க ஞாபகம் வந்துட்டா தூக்கமே வராது. என்ன நிதானத்தில் இருக்கா? இருக்கு, நான் எப்பவுமே நிதானமா தான் இருப்பேன். சில சமயங்கள்ல அது கொஞ்சம் அதிகமா இருக்கும், சில சமயங்கள்ல குறைச்சலா இருக்கும். அவ்வளவுதான். ஆமா, இன்னைக்கு எப்படி வியாபாரம்? பாடி ஜோர். சம்பத்து, இன்னைக்கு ஒருத்தர் எங்கிட்ட 14 ரூபாய் கட்டையை வாங்கிட்டு 50 ரூபாய் நோட்டை கொடுத்தான். அது 20 ரூபாய் நோட்டு நினைச்சுக்கிட்டு மீதி 6 ரூபாய் கேட்டான். நானும் பேசாம 6 ரூபாய் கொடுத்துட்டு பாக்கி 30 ரூபாய் வச்சுட்டேன். அடப்பா, அவன் தான் மறந்தாலும் நீ திருப்பி கொடுத்துக்க வேண்டாம். ஏன் திருப்பி கொடுக்கணும்? தானா வந்த ஸ்ரீதேவிய நாம ஒதுக்கி தள்ளக்கூடாது. சம்பத்து, உண்மை, நேர்மை, சத்தியம் இதெல்லாம் வேண்டியதான். ஆனா அது நம்ம முன்னேற்றத்தை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும். ஏன் பிரதர், இந்த 30 ரூபாயிலே நீ முதுக்கு கொடுப்பாரு. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். இந்த 30 ரூபாய் வச்சு நான் ஒன்னும் பெருசா கோட்டை கட்ட போறதில்லை. ஆனா இந்த மாதிரி அனாமத்தா அப்பப்ப கிடைக்கிற 10-20 திருப்பி கொடுத்தா நாணயத்தன்னு எல்லாரும் புகழ்வாங்க. புகழ்னு ஒரு போதை, அதுக்கு நாம வாங்கக்கூடாது. இன்னைக்கு யார் முகத்துல முடிக்கணும்? பணத்துக்கு பணம், சுகத்துக்கு சுகம். அப்படின்னா அந்த தாரணி ரொம்ப நாளா என் கூட சுத்திட்டு இருக்காரு சொன்னல. ஆமா, அவளை கூட்டிட்டு இன்னைக்கு பீச்சுக்கு போனேன். 25 பைசா முல்லைப்பூவுல ஒரு சந்தோஷ மயக்கம். இது நம்பிக்கை துரோகம் இல்லையா? எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அவ தன்னையும் உங்ககிட்ட ஒப்படைச்சு. சம்பத், இதுவரைக்கும் எந்த பொண்ணும் என்ன நம்பி தன்னை எங்கிட்ட ஒப்படைச்சது கிடையாது. எங்கிட்ட மயங்கித்தான் தன்னை ஒப்படைச்சிருக்காங்க. வாலிபமும் வயசு இருக்கும்போது வசந்த விழாக்களை நடத்திட்டே போக வேண்டியதானே. டேய், உறுதியுள்ள பெண்கள் கிட்ட நான் முகம் கொடுத்து கூட பேசுறது இல்லை. சபலமுள்ள பெண்களை மட்டும்தான் குறி வைப்பேன். அது ஒரு பெரிய கல்லடா. அண்ணன் நாகராஜன், இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அந்த கலைய எனக்கும் கத்து கொடுத்துருவீங்க. கற்பனையாவே வாழ்ந்து பழக்கப்பட்டவனுக்கு நிதர்சனமான இந்த உலகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியல. உண்மையான இந்த உலகத்தை விட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்க. இதுதான் உண்மையான உலகம்னா இந்த உலகத்தை விட்டு எவ்வளவு சீக்கிரம் வெளியே போறேனோ அவ்வளவு நல்லது. அண்ணே நாகராஜனே, நீங்க சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க. நான் என் காதலிக்கு லெட்டர் எழுது. ஒரு யாத பையன் லெட்டர் எழுதிட்டு இருக்கா.